வாரம் வர 8th நவம்பர் அன்னைக்கு 2 வெபினார்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. காலையில் 11 மணிக்கு குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் வர்சஸ் பர்சனல் பாலிசி. இந்த வெபினாரில் ஏன் உங்களுக்கு கம்பெனி கவர் அண்ட் தனியாக ஒரு பர்சனல் கவரும் தேவைங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதை தொடர்ந்து 12 மணி ISTலையும் 10:30 GSTலையும் ஸ்மார்ட் வெல்த் கிரியேஷன் ஃபார் NRIs. இந்த வெபினாரில் உங்களோட வெல்த்தை எப்படி பெட்டராக பில்ட் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, மறக்காம வெபினாரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளாட்ஃபார்ம் ஒரு முதலீட்டாளனை வளர்க்கிறதா? கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய பிளாட்ஃபார்ம்ஸ், இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிளாட்ஃபார்ம் என்பது ஒரு ஜீரோ புரோக்கரேஜ் கம்பெனி. அது தரக்கூடிய எல்லா சேவைகளையும் இணைத்து பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஒரு பிளாட்ஃபார்ம் எப்படி முதலீட்டாளர்களை இந்த அளவு கவர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்வெஸ்ட்மெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது நீங்கள் டெலிவரி எடுக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு புரோக்கரேஜ் கிடையாது அப்படின்னு சொல்லி அதன் மூலமாக கோடிக்கணக்கான முதலீட்டாளர்களை பிளாட்ஃபார்ம்ஸ் ஈர்த்தன. பட் இன்னைக்கு 5 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பிளாட்ஃபார்ம், அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்தியாவுடைய முக்கியமான பிளாட்ஃபார்ம் ஈட்டக்கூடிய லாபம் இந்தியாவினுடைய ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட அதிகமாக இருக்குங்க. அப்போ இது எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியம்? எங்கேருந்து இந்த லாபம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த லாபம் இந்த கோடிக்கணக்கான முதலீட்டாளர்களை தின வணிகம் செய்ய வைப்பது, F&Oவில் அதிக வணிகம் செய்ய வைப்பது, கையில் இருக்கிற அவங்க போர்ட்ஃபோலியோ ஷேர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக கடன் வாங்க வைப்பது, வட்டிக்கு கொடுப்பது, அது தவிர ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் தனியாக பணம் வாங்குவதன் மூலமாக அதிக டிரான்சாக்ஷன் செய்ய வைத்து அந்த பணக்குவியலை எடுப்பது. எப்படின்னாக்கா, இப்போ ஸ்விக்கியில் ஒரு ஆர்டருக்கு 10 ரூபா போடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய டிரான்சாக்ஷன் பண்ணும்போது நீங்கள் நிறைய பணம் கொடுப்பீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் எக்கச்சக்க ஆர்டர் போட்டிங்கன்னா டெய்லி 1000 ரூபா கொடுத்துட்ருப்பீங்க. ஸோ ஒரு பக்கம் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் புரோக்கரேஜ் கொடுக்கல அப்படின்னு நினைப்பீங்க. பட் வேறு ஒரு ரூபத்தில் அதே வருமானத்தை உருவாக்குவது. அது தவிர வேறு வகைகளில் ஃபீஸை வாங்குவது, இதுதான் பிளாட்ஃபார்முடைய நிதி ஆதாரம். பட் முதலீட்டாளனுடைய பார்வையில் பிளாட்ஃபார்ம் ஏதோ அவனுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி அவனுக்கு ஒரு சைக்காலஜி. எதுவுமே ஃப்ரீ இல்லை. இன்ஃபேக்ட் நான் சொல்கிறேன், யாராவது என்ன ஏதாவது ஒரு இடத்துக்கு இங்கே நீங்கள் வரலாம் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாக்கா நான் யோசிப்பேன், இங்கே நம்ம போகணுமான்னு. ஏன்னா நம்ம அங்கே போகிறது மூலம் நம்மக்கிட்ட வேறு ஏதோ ஒரு விஷயத்தை வாங்கிறதுக்காக தான் இவங்க இயங்கிட்டு இருக்காங்கன்றது என்னுடைய ஒரு உளவியல், அதான் என்னுடைய பார்வை. ஸோ அந்த வகையில் பிளாட்ஃபார்ம் எல்லாரையுமே முதலீடு செய்வதற்கு நாங்கள் உங்ககிட்ட புரோக்கரேஜ் வாங்குறதில்ல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லி அதை தவிர்த்து பல வகைகளில் ஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க. பட் ஃபீஸ் வாங்குறது தப்பு இல்லை, நான் அதை குறை சொல்லலை. பட் அந்த ஃபீஸை வாங்கும்போது ஒரு முதலீட்டாளனுடைய உளவியலை அவங்க எந்த வகையில் மாற்றுகிறார்கள், எப்படி அவனை திசை மாற்றுகிறார்கள், அவனை எங்கே கொண்டு போய் நிறுத்துறாங்கன்னு பார்க்கும்போது அங்கே தான் சிக்கல். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் F&Oக்கு போகவே கூடாது. ஒரு மிடில் கிளாஸ் பர்சன் கடன் வாங்கி ட்ரேடிங் பண்ணக்கூடாது. 2 விஷயம் சொல்லியிருக்கேன். F&O பக்கம் போகக்கூடாது, கடன் வாங்கி ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இந்த 2 விஷயங்கள் தான் பிளாட்ஃபார்முடைய அடிநாதம். அப்போ இந்த 2 விஷயத்தை வச்சு தான் அவங்க இயங்குறாங்கன்னு வரும்போது, அதுதான் அவங்களுடைய நிதி ஆதாரம்னு வரும்போது, நேரடியாக அவங்க ஒரு முதலீட்டாளருடைய நன்மைக்கு எதிராக இயங்குகிறார்கள் என்பதுதான் அப்பட்டமான உண்மை.
பட் இப்படி இயங்கி கூட அந்த முதலீட்டாளர் அதை உணராத வண்ணம் அவங்க அவனை கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஈகோ சிஸ்டம் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் பியூட்டி இதில். நான் யோசிப்பது உண்டு, நம்ம ஒரு 100 பேருக்கு ஆலோசனை வழங்கினா 100 பேரும் நல்லா இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த வேலையை செய்வதற்கு நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும். இங்கே பல கோடி பேர் இருக்காங்க, 2 கோடி பேர் இருக்காங்க. 2 கோடி பேரில் 90% ஆளு தன்னுடைய நிதியை இழந்து கேபிட்டலில் கோட்டை விட்டுட்டு வெளியே போகிறான். ஆனாலும் இதுதான் சமூகத்துக்கு நன்மைன்னு சொல்கிறதுக்கு இன்னைக்கு இந்த பாக்கி ஆள் இருக்கான். யோசிச்சு பாருங்க. இதுதான் பிளாட்ஃபார்ம்ஸினுடைய சக்சஸ், சொசைட்டியினுடைய ஃபெயிலியர். செலவு என்பது நேரடியாக நடந்தால் நான் ஒத்துக்க மாட்டேன், மறைமுகமாக நீ என்கிட்ட எவ்வளோ வேணால் எடுத்துக்கோ. இந்த ஆட்டிடியூடில் ஒரு சமூகம் இருந்துச்சுனாக்கா மறைமுகமாக எவ்வளோ வேணால் அவன் எடுத்துகிட்டு போகிறான். இப்போ ஒரு முதலீட்டாளன், அதுவும் ஒரு மிடில் கிளாஸ் பர்சன், ஆரம்ப நிலையில் என்ன இருந்தால் ஜெயிக்க முடியும்? இப்போ நான் மார்க்கெட்டுக்கு வந்தேன், எதனால் நான் ஜெயித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஆலோசனைகள், நல்ல முதலீட்டு கல்வி, சரியான நெறி கோட்பாடுகள், முதலீட்டு கோட்பாடுகள், முதலீட்டு நெறிகள், எல்லா நேரத்திலையும் என்ன பண்ணணுன்ற ஒரு வழிகாட்டுதல், என்னுடைய வளர்ச்சிக்கு என்னை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பார்வை, இந்த 5 விஷயம் என்னை உருவாக்கின. இந்த 5 விஷயத்தில் எதுவுமே ஒரு பிளாட்ஃபார்மில் கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன பையன் அங்கே போய் இதே விஷயத்தை, நான் பண்ண விஷயத்தையும் அங்கே பண்ணும்போது இந்த 5 விஷயம் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தை அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ என்ன ஆகும்? அவன் ஜெயிப்பான், ஆக்சிடென்டலாக நிறைய பணம் பண்ணுவான், அதுக்கப்புறம் அதை கோட்டை விட்டுருவான், அதுக்கப்புறம் மறுபடியும் விட்டதை பிடிப்பான், மறுபடியும் கோட்டை விட்டுருவான். இப்படி ஒரு சைக்கிள் பிளே அவுட் ஆகிட்டு இருக்கு. பல பேர் விட்டதை பிடிக்கிறது கூட இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்டை கொடுக்காம வெறும் டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை சேவ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா, குவாலிட்டேட்டிவ் ஆஸ்பெக்ட் உங்களுடைய முதலீட்டில் தொடர்ந்து மிஸ்ஸிங்காக இருக்கும். அது இருக்கவே இருக்காது. ஸோ இது எதுவுமே இல்லாமல் அந்த இடத்துல அந்த முதலீட்டாளன் அவன் தன்னுடைய ஃபோனு, தன்னுடைய ஆப்புன்னு ஒரு அனாதை மாதிரி அந்த இடத்துல ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான், யாருமே இல்லாமல். இதுக்கு சப்போர்ட்டாக அவன் என்ன பண்ணுறான்? ஆன்லைனில் போய் இன்னும் 100 பேர் அவனை மாதிரியே தேடிக்கிறான். இந்த 100 பேரும் சேர்ந்தாக்கா நான் சொன்ன அந்த குவாலிட்டேட்டிவ் 5 விஷயங்கள் வந்துருமா அவனுடைய லைஃப்லன்னா சான்ஸ் ரொம்ப கம்மி. அதுதான் என்னுடைய புரிதல். பல பேரை பார்க்குறேன், இந்த வேலையை பண்ணிக்கிட்டு அவங்க போய் ஃபேஸ்புக்கில் போய் இந்த ஷேரை வாங்குன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்லாம் வேறு போடுறாங்க. அந்த கம்பெனியை பார்த்தேன், ஒரு கம்பெனியை பார்த்தேன், அந்த கம்பெனி நல்ல கம்பெனி இல்லை. பட் அவனை பார்த்து ஒரு 100 பேர் கீழே கமெண்ட் எழுதுகிறான். சரி, இவனுடைய கோர் காம்பிடன்ஸ் என்னென்னா அவன் எழுத்தாளர், வேறு ஏதோ ஒரு துறையில் இருக்கக்கூடிய ஆள், தன்னை இந்த விஷயத்தை கற்றுக்காமலே அவன் டீச்சர் ஆகிட்டான். ஸோ கிட்டத்தட்ட இது எல்லாமே ஒரு வளர்ச்சிக்கான ஒரு வியூகமாக என் பார்வையில் தோன்றவில்லை. அதுதான் என்னுடைய பார்வை. ஏன்னா 90% ஆஃப் பீப்புள் பணத்தை இழந்துட்டு வெளியே போகிறாங்க. என் பார்வையில் வளர்ச்சிக்கான ஒரு களம் எதுனாக்கா, எல்லாரும் பணம் பண்ணணும், பணத்தை இழக்கக்கூடாது, சேஃபாக இருக்கணும், எல்லா நேரத்துலையும் முதலீடு செய்வதற்கு தைரியம் இருக்கணும். ஒன்று எப்படி பண்ணோம், என்ன பண்ணோன்னு தெளிவாக தெரியணும், இல்லைன்னா அதை அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு யாராவது கரெக்டாக இருக்கணும், நம்பகமான ஆட்கள். இதெல்லாம் இருந்தால் தான் அது ஒரு நல்ல இடம். அப்படிப்பட்ட ஒரு இடம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய மைண்ட் செட். ஏன்னா முதலீடு என்பது எல்லோருக்குமானது. அது ஏதோ நிறைய பணம் வச்சுருக்கிறவங்க மட்டும் இல்லை. இப்போ நான் முதலீடு செய்ய வந்தபோது என்கிட்ட
3500 இருந்தது. அந்த பணத்துக்கு புரோக்கர் என் மூஞ்சியை கூட பார்த்துருக்க மாட்டார். நான் ஒருத்தருடைய சிபாரிசோடு போனதுனால என் முகத்தை பார்த்தாங்க. அவர் பெரிய இன்வெஸ்டரு, அவர் இந்த பையனை சொல்கிறாரு, சரி இவனுக்கு டிரான்சாக்ஷன் போட்டு கொடுப்போம், வாங்கி கொடுப்போம் ஷேர். பரிதாபப்பட்டு வாங்கி கொடுத்தான். அதுதான் உண்மை. அப்படிப்பட்ட வேறுபாடுகள் வேற்றுமைகள் இல்லாத ஒரு முதலீட்டு உலகம் இன்னும் இருக்கு. ஆனால் இங்கே வேறு வகையான ஒரு பிரச்சனை என்னன்னா, தவறான பழக்க வழக்கங்கள், தவறான நம்பிக்கைகள், தவறான நிதி கோட்பாடுகள், தவறான முதலீட்டு வழிமுறைகள், இது எல்லாமே தப்பா இருக்கு. இது எல்லாமே தப்பா இருக்கும்போது இதையெல்லாம் கடைபிடிக்கிறவன் எப்படி ஜெயிக்க முடியுன்ற ஒரு கவலை எனக்கு. அது சமூக கோபம்னு நீங்க சொல்லலாம். இது எப்படி சரியாகும்? இது தானே சரியாகாது. ஒவ்வொரு முறையும் இவ்வளவு பேர் பணத்தை இழக்கிறாங்க. செபி ரிப்போர்ட் போடுறான், 1.5 லட்சம் கோடி சிறு முதலீட்டாளர்கள் F&Oல வணிகம் பண்ணி இழந்திருக்காங்கன்னு. அதுக்கு அடுத்த கேள்வி எவனுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. எந்த இடத்துல இழந்தான்? ஒரு சின்ன ஸ்டாக் புரோக்கர் கிட்ட இழந்தான் இல்லையே. பேங்க்கு கிட்ட போய் ட்ரேட் பண்ணி இழந்தான் இல்லையே. பிளாட்ஃபார்ம்ல தான் இழந்திருக்கான் பெருவாரியான பணத்தை. அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் சில 1000 கோடி ரூபாய் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு பொதுமக்கள் 1.5 லட்சம் கோடி இழக்கணுமா அப்படின்ற கேள்வியை இந்த சொசைட்டியில் இன்னை வரைக்கும் யாருமே கேட்கலங்க. அதுதான் இங்க ரொம்ப துரதிர்ஷ்டவசமானது. அந்த கேள்வியை ஒருத்தன் கேட்டானா அவன் அந்த இடத்தோடு நடந்துருவான். அவ்வளவுதான். இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு அவனுக்கு முடிவு வந்துடும். இப்போ ஒரு முதலீட்டாள்னா எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கும், சுமாரான விஷயங்கள் நடக்கும், தவறான விஷயங்கள் நடக்கும். ஒரு முதலீட்டாள்னா நான் இந்த 3 எப்படி பார்க்குறேன்னா, நல்ல விஷயம் நடக்கிற இடத்துல நாம் இருக்கலாம், மற்ற இடங்கள்ல நம்ம இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு நாள் அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ளே வந்துடும், அது நம்மளை அழிச்சிடும். இவ்வளவுதான். இந்த பிரின்சிபிள் தான் நான் கருத்தியல் ரீதியாக பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக பேசுவதற்கான மூல காரணம். சரி, செபி சொல்கிறான் 1.5 லட்சம் கோடி இழந்திருக்காங்க பொதுமக்கள்னு. பிளாட்ஃபார்ம் ஓனர் சொல்கிறான், ஐயோ என்னோட வால்யூம் குறைஞ்சி போச்சுங்க அப்படின்னு. அதுக்கு ஒரு 1000 பேர் லைக் போடுறான். ஒரு 1000 இல்லை, பல 1000 பேர். இவங்கெல்லாம் அறிவுபூர்வமாக தான் இந்த விஷயத்தை பார்க்குறாங்களா, தங்களுடைய எதிர்காலத்தை பார்க்குறாங்களான்ற ஒரு கோவம் எனக்கு வருது இதை பார்க்கும்போது. கொஞ்சமாவது சிந்திக்க வேண்டாமா? ஸோ வெறும் டிரான்சாக்ஷன் சேவிங்ஸ் இருந்து பிஹேவியரலாக எந்த விதமான வளர்ச்சியும் கொடுக்காத ஒரு இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா, இந்த பிஹேவியரல் காஸ்ட் இந்த டிரான்சாக்ஷன் சேவிங்ஸை விட கணிசமாக அதிகமாக இருக்கும்ன்றதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. அந்த வகையில் பிளாட்ஃபார்ம்ஸ் உங்களுக்கு எதுவுமே செய்யலை, இன்ஃபேக்ட் கேடு தான் செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து அதைத்தான் செய்வார்கள். ஏன்னா மற்ற விஷயங்களை செய்வதற்கான காம்பிடன்சிஸ் அவங்கள்ட்ட இல்லை. அந்த காம்பிடன்சிஸ் அவங்கள்ட்ட இல்லாதனால தான் அவங்க தொடர்ந்து என்ன பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் எங்கேயும் போவானா, வெறும் இண்டெக்ஸிங் பண்ணுங்கள், இதை மட்டும் பண்ணுங்கள், அதை மட்டும் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் இங்கேயே கொடுக்குறோம். இது எப்படி இருக்குன்னா, நீங்கள் யாராவது இந்த கார்ட்ஸ் ப்ளே பண்ணுற கிளப்புக்கு போயிருக்கீங்கன்னா இது புரிஞ்சிருப்பீங்க. அங்கே காலையில் ஒருத்தன் உள்ளே வந்தானா கார்ட்ஸ் விளையாடுறதுக்கு, அவன் நைட்டு வரைக்கும் வெளியே போகக்கூடாதுங்கிறத அவங்களுடைய நோக்கம். ஸோ என்ன பண்ணுவாங்க, வேலை வேலைக்கு டீ, காஃபி, டிஃபன் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. அவன் தேவையானது எல்லாம் கொடுத்துருவான். நியூஸ் பேப்பர் அங்கே இருக்கும், டிவி இந்த பக்கம் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவன் அந்த இடத்துல ஆடிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு தேவைக்கும் அவன் வெளியே போகக்கூடாது. இன்னைக்கு பிளாட்ஃபார்ம் செய்யக்கூடாது, அதே தான். உனக்கு FD வேணுமா இங்கேயே போடு, ஆனால் F&Oல இரு. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு கசினோ, ஒரு கேம்பிளிங் டென் மாதிரி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த கேம்பிளிங் டென்ல டிஃபன் நல்லா இருக்கணும் ஒருத்த போய் உட்காந்தானாக்கா அவனை என்னன்னு சொல்றது? என்னை பொறுத்த வரைக்கும் டிரான்சாக்ஷன் காஸ்ட் இல்லைன்னு சொல்லக்கூடியவன், அதாவது புரோக்கரேஜ் இல்லைன்னு சொல்லக்கூடியவன், இந்த சீட்டு கம்பெனியில், சீட்டு கிளப்பில் டிஃபன் நல்லா இருக்குன்னு போய் உட்கார்றவனுக்கு சமமானவன். அப்படிப்பட்டவனாக நீங்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள், என்னுடைய வேண்டுதல். நீங்கள் உங்களுக்கு எது நல்ல இடமோ அந்த இடத்துல போய் உட்காருங்க. இது மாதிரியான இடங்களில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் அது உங்களை பாதிக்கும். அந்த நாள் வரைக்கும் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான நபர் செய்யக்கூடிய விஷயம் இல்லை.
சேஃபான இடத்துல போய் உட்காருங்க. அந்த சேஃப்டியே உங்களை ஒரு உயரத்திற்கு கொண்டு செல்லும். தொடர்ந்து இது போன்ற டாபிக்ஸை பற்றி பேசுவோம், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.